ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான மொச்சை பயிர் போட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு பயிர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கீரை கூட்டும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புக்கு இங்கே நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம் இருக்குது, அப்புறம் வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி வச்சுருக்கேன். இதை சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வேகட்டும். இது குழம்புக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு மொச்சப்பயிர் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம், குழம்புல சேர்த்துடலாம். நான் நைட்டே ஊற வச்சதுனால இதை நீங்கள் குக்கரில் வைக்க வேண்டாம், இது எண்ணெயிலே போட்டு தாளித்து வச்சிடலாம். இப்போ காயெல்லாம் இந்த இதில் ஒன்றா போட்டு வதக்கிடலாம். இதோட மொச்சப்பயிறு நான் கழுவி வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் தட்டிடலாம். பயிரெலாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஊற்றி வேக வச்சிடலாம். இந்த காயும் மொச்சப்பயிரும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடி உப்பு போட்டுக்கேன். இந்த குழம்பு பாதி வெந்துருச்சு. இப்போ நான் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்புறமா குழம்பு கொதிக்கிறப்ப இன்னொரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை ஊற்றிடுங்க. புளி தண்ணியோடு நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கப்பவே நம்ம மாங்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே குழம்பு அரைக்கிறதுக்கு தேங்காய், வெள்ளைப்பூடு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஜீரகமும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாதி வெந்ததுக்கப்புறம் குழம்புல வத்தப்பொடி, நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் அது 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் குழம்பு திக்னஸ் தேவைக்காக தேங்காய் அரைக்கு இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்க தேங்காய்லாம் போட்டுடலாம். தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடும். கருவேப்பிலை 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு இறக்கி வச்சுருங்க. குழம்பு முடிஞ்சிடும். இந்த சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கீரை கூட்டுக்கு நான் சட்டி வச்சு அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. வரமிளகாயும் வெங்காயமும் போட்டு வதக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா நான் கீரையை தண்டு கீரை கூட்டு. இந்த தண்டு கீரையை நான் நைட்டே கழுவி காய வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ இதை இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். பூண்டு இந்த பருப்போடு இதில் வேக வச்சுருக்கனால இதுக்கு வேண்டாம். இப்போ பருப்பில் நான் 5-6 பூண்டு போட்டிருக்கனால இந்த பூண்டு போடலை. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ கீரையை போட்டுடலாம். கீரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கோங்க. புல் கீரையும் ஃபஸ்ட்டே போட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை போட்டு வச்சுக்கோங்க. எல்லா கீரையும் போட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கழிச்சுக்கோங்க. கீரையில் இப்போ தண்ணி விட வேண்டாம். உப்பு சேர்க்கக்கூடாது. பாதி வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். கீரைக்கு எப்போதுமே ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்கக்கூடாது. இது ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கீரை இந்த அளவுக்கு சுருங்கும். இப்போ சுருங்கினதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இது கீரை கூட்டு தான். ஸோ நீங்கள் தண்ணி நல்லா தொளிச்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கீரையை வேக வைங்க. இந்த கீரை வெந்துருச்சு. இப்போது இதை நான் குழம்புக்கு எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய், ஜீரகம் இதை இதில் போட்டுடலாம்.
நெக்ஸ்ட் வந்து பருப்பு, தக்காளி, வெள்ளைப்பூடு வேக வச்சுருந்தோம்ல, இதோட தட்டிடலாம், கீரையோடு தட்டிடலாம். கீரையில் உப்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் உப்பு. அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு, இந்த கீரை. இப்போ இந்த பருப்போடு சேர்ந்து நல்லா வேகட்டும். இந்த கீரைக்கு வந்து நான் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1/2 ஸ்பூன் மிளகா பொடியும் போட்டிருக்கேன். போட்டு இது நல்லா கொதிச்ச பிறகு கீரை இறக்கிடலாம். கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சமையல் இதோடு முடிஞ்சிடுச்சு. மொச்சப்பயிர் குழம்பு, கீரை கூட்டு, அப்புறம் சாதம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ.